புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவரின் மீது உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே மாற்றாமல் பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஐங்கள், தாபிஐங்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் மருதும் சாந்தியும் சமாதானமும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை, நாம் எல்லாம் 5வது தராவி தொழுது விட்டு இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு 5வது நோன்பை நோர்க்க இருக்கிறோம். அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் பார்த்தோம் ஒரு நல்ல மனைவினா யார் என்பதாக நேற்றைய தினம் பார்த்தோம். இன்னைக்கு 3வது அடையாளத்தை பற்றி நாம் எல்லாம் பார்ப்போம். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் நம்புகிறேன் நேற்றைய சொன்ன விஷயம். இன்னைக்கு 3வது அடையாளத்தை பற்றி மார்க்கம் நமக்கு சொல்லும்போது, ஒரு சாலிஹான மனைவிக்கு அடையாளம் என்னன்னா கணவனுக்கு கட்டுப்படுவார் என்பதாக மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும், நம்முடைய கணவன்மார்களுக்கு நாம் எல்லாம் கட்டுப்படுகிறோமா என்பதாக நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் கணவர் கட்டுப்படக்கூடிய பாக்கியை தருவானாக. ஆமீன் சொல்லுங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இதை குறித்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொன்னார்கள் என்பதாக பார்க்கும்போது, ஹதீஸில் வரக்கூடிய செய்தி, எப்படி ஒரு பெண்ணு அல்லாஹ்வை வணங்குகிறாளோ, அல்லாஹ்வுக்கு அடுத்து இந்த உலகத்தில் ஒரு நபர் வணங்குவதற்கு தகுதியான ஒரு நபர் அது கணவர் தான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அந்த அளவுக்கு கணவன்மார்கள் ஒரு அந்தஸ்திற்குரியவராக இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும், நம்முடைய கணவன்மார்களுக்கு நாம் எல்லாம் கட்டுப்பட வேண்டும். கட்டுப்படுவதை குறித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, இன்னொரு ஹதீஸில் சொல்லும் போது, எப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, ஒரு தாயின் காலடியில்தான் சொர்க்கம் இருக்குது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி கட்டுப்படுவதன் காரணமாக அல்லாஹு தஆலா அந்த மனைவிக்கு அல்லாஹு தஆலா சாலிஹான மனைவி என்ற பட்டத்தையும் இன்னும் சொர்க்கத்தையும் அல்லாஹு தஆலா தருகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, நாம் எல்லாம் தவறாக புரிந்துவிடக் கூடாது. என்னடா இது கட்டுப்படுவதுனா எல்லா விஷயத்திலும் கட்டுப்படுறதா என்பதாக தப்பா விளங்கிடக்கூடாது. கட்டுப்படுவதுனா இஸ்லாத்துக்கும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இந்த மார்க்கத்திற்கும் அப்பாற்பட்ட விஷயங்கள் கணவர் சொன்னால் நம்ம கட்டுப்படக்கூடாது. இப்ப உதாரணமா சொல்றாரு, நீ தொழுவாதப்பா, நீ நோன்பு வைக்காதப்பா, நீ ஜக்காத்து கொடுக்காத என்பதாக ஒரு கணவர் சொல்றார் என்று கேட்ட, அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னால் அப்படிப்பட்ட கணவருக்கு நீங்கள் ஒருபோதும் கட்டுப்படக்கூடாது என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. அப்ப கணவரு கட்டுப்படுறதுனா நல்ல விஷயங்கள் மீது தான் நம்முடைய கணவருக்கு நம்ம கட்டுப்படணும். கண்ணியத்திற்குரியவர்களே, இதை குறித்து ஹதீஸில் வரும்போது அல்லாஹு தஆலா நீங்கள் எல்லாம் யோசிக்க வேண்டும், கவனமாக கேளுங்கள், சீக்கிரத்திலே முடிச்சிருவேன். ஹதீஸில் வரக்கூடிய செய்தி, அல்லாஹு தஆலா யாருக்குமே இப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்க மாட்டான். என்ன பாக்கியனா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண்மணிக்கு அல்லாஹு தஆலா அழகிய வாய்ப்பை கொடுக்கிறார். என்ன வாய்ப்புனா, அல்லாஹு தஆலா கியாமத்னால ஒரு பெண்மணியை சொல்லுவானா, 8 சொர்க்கத்தை நான் படைச்சு வச்சிருக்கேன், இந்த 8 சொர்க்கத்து வழியாக அல்லாஹ் இப்படி சொல்ல, பெண்மணியை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானா, நான் 8 சொர்க்கத்தை படைச்சிருக்கேன் அல்லவா, அந்த 8 சொர்க்கத்தின் வாயிலாக நீ எந்த வாயின் வழியாக நுழைய நாடுகிறாயோ, ஆசைப்படுகிறாயோ, அந்த வாயின் வழியாக அந்த சொர்க்கத்துக்கு நீ செல்லு என்பதாக அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. யாருக்கு அந்த வாய்ப்புனா, ஹதீஸில் வரக்கூடிய செய்தி, இதா சொல்லத் ஹம்ஸஹா, எந்த பெண்மணி 5 வேளை தொழுது, வசாமத் ஷஹ்ரஹா, இன்னும் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைத்து, இன்னும் வஹசுனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கருப்பை பாதுகாத்து, கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, வஅதாஅத் பாலஹா,
தன்னுடைய கணவருக்கு எந்த பெண்மணி கட்டுப்படுகிறாளோ அப்படிப்பட்ட பெண்மணிக்கு அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார். தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்கிறேன், அல்லாஹ் எந்த பெண்மணிகளும் இப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். யாரு கொடுக்கிறானா? எந்த மனைவி 5 வேளை தொழுது 30 நாள் நோன்பு வைத்து இன்னும் தன்னுடைய கற்பை பேணி காத்து 4ஆவதாக தன்னுடைய கணவரு கட்டுப்படுறாளோ அப்படிப்பட்ட பெண்மணியை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானா, ஓ பெண்மணியே, நீ வாழக்கூடிய காலத்துல கணவனுக்கு கட்டிப்பட்ட 5 வேளை தொழுத, நீ நோன்பு வைச்ச, நீ சக்காத்து கொடுத்த என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டு சொல்லுவானா, 8 சொர்க்கத்தை நான் படைச்சிருக்கேன். அந்த 8 சொர்க்கத்தின் வாயிலாக நீ எந்த வாயின் வழியாக நீ நாடுகிறாயோ, செல்ல நாடுகிறாயோ அந்த சொர்க்கத்துக்கு போ என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவானா. இப்படிப்பட்ட பாக்கியம் யாருக்கு இருக்குன்னா, யாரு தன்னுடைய கணவன்மார்களுக்கு கட்டுப்படுறாங்களோ அப்படிப்பட்ட பெண்மணிகளுக்கு தான் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, உள்ளத்துல ஏந்திக்கங்க. ஒருபோதும் நம்முடைய கணவன்மார்களுக்கு மாறு செய்துவிடக் கூடாது. இதை குறித்து தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த பெண்மணி தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்படலையோ அந்த பெண்மணி சொர்க்கத்தை நினைச்சே பாத்திர வேணாம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும். இன்னிலிருந்து நியத்து வச்சுக்கங்க, என்னுடைய கணவன்மான நான் முந்தைய காலத்துல ரொம்ப சோதனை பண்ணிட்டு ரொம்ப திட்டிட்டு, இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருவான், தெரியாத எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். இன்னைக்கு இன்ஷாலிருந்து நியத்து வச்சுக்கங்க, என்னுடைய கணவனுக்கு நான் ஒருபோதும் மாறு செய்ய மாட்டேன், நான் ஒருபோதும் மாறு செய்ய மாட்டேன் நியத்தை வச்சுக்கங்க. அல்லாஹு தாலா உங்களுக்கு எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளமும் சிந்தித்திராத அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அல்லாஹு தாலா உங்களுக்கு வச்சிருப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தாலா எந்த அளவுக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறானா நீங்க எல்லாம் யோசிச்சு பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறானா நீங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. போன வருஷம் யாசின் உஸ்தாத் பயான் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இப்ப எனக்கு ஞாபகம் வருது, என்ன சொன்னாங்கன்னா, அந்த காலத்துல ஒரு மரம் வெட்டியுடைய மனைவி ஃபாத்திமா என்ற பெண்மணி இருந்தாங்க. அந்த பெண்மணியுடைய கணவர் என்ன பண்ணாங்கன்னா, காலையில போனாங்கன்னா சாயங்காலம் தான் வருவாங்க. அந்த பெண்மணியோட அமல் என்னவா இருந்துச்சுன்னா, அந்த கணவர் காலையில போயிட்டு சாயங்காலம் வர வரையும் அந்த காலையிலேருந்து சாயங்காலம் உள்ள டயத்தில் யாரெல்லாம் வீட்டுக்கு வருகிறார்களோ அவங்களுக்கு கணவருடைய அனுமதி இல்லாமல் கதவை திறக்க மாட்டாங்களா, கணவருடைய அனுமதி இல்லாமல் திறக்க மாட்டாங்களா. அப்படிப்பட்ட கணவருடைய அனுமதி இல்லாமல் திறக்க மாட்டாங்களா. அல்லாஹு தாலா இவங்களை குறித்து ஹதீஸ்ல வரும்போது வானத்தின் தலைவரான மலக்குகளின் தலைவரான ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யா ரசூலல்லாஹ், இந்த காலத்துல ஒரு பெண்மணி ஃபாத்திமா என்ற பெண்மணி வாழ்ந்தாங்க. இந்த பெண்மணி என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய கணவருடைய அனுமதி இல்லாம வீட்டுக்குள்ள யாரையும் ஏற்க மாட்டாங்க. அது கணவருடைய சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, யாரையும் ஏற்க மாட்டாங்க. இதன் காரணமாக அல்லாஹ் என்ன அந்த பெண்மணிக்கு வச்சானா, சொர்க்கத்துல முதலாவதாக நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா வச்சானா. சுப்ஹானல்லாஹ். நீங்க எல்லாம் யோசிக்க வேண்டும். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, என்ன சொல்றது இப்படி சொல்றீங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் சொர்க்கத்தின் தலைவி, அவங்க தான் முதல்ல சொர்க்கத்துக்கு போவாங்க. நீங்க என்னன்னா வேற ஃபாத்திமா என்னமோ ஒரு பேரை சொல்லி இப்படி சொல்றீங்களே. ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி எப்படி சொர்க்கத்துக்குள்ள போவாங்கன்னா, அந்த ஃபாத்திமா என்ற பெண்மணி ஒட்டகத்துடைய கயிறை பிடிச்சு கொண்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்பான மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒட்டகத்துக்கு மேல உட்கார்ந்துருப்பாங்களா. இந்த ஃபாத்திமா என்ற பெண்மணி என்ன பண்ணுவாங்களா, சொர்க்கத்துக்குள்ள முதலாவது காலை எடுத்து வைப்பாங்க, இரண்டாவது கயிறை பிடிச்சு கொண்டு வருவாங்க. ஒட்டகமும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் பின்னாடி வருவாங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, எந்த மனைவி தன்னுடைய கணவருடைய அனுமதி இல்லாம வீட்டுக்குள்ள யாரும் எடுக்கக்கூடாது. அது சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, கணவர்கிட்ட ஒரு அனுமதி கேட்காம யாரையும் உள்ள விடக்கூடாது. இப்படிப்பட்ட பெண்மணிகளுக்கு அல்லாஹ் என்ன தாரா,
முதல்ல சொர்க்கத்தில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தரான். கண்ணியத்திற்குரியவர்களே, கணவனுக்கு கட்டுப்படாத பெண்மணிகளை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது 3 நபர்களுக்கு தொழுகை. என்னதான் அல்லாஹ் 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 கொலக்கட்டையாக இருந்தாலும் சரி, இந்த பெண்மணிகள் காதுக்கு கீழே அவங்களுடைய தொழுகை போவாதா, காதுகளுக்கு மேல தொழுகை போவாதா? எந்த பெண்மணிகள் காதுக்கு மேல தொழுகை போவாது? சலாசத்துன் லா துஜாவி சலாத்துகும் ஆதானவும் அல் மர்ஆ பாத்தத் வ ஜௌஜஹா அலைஹா சாஹித்துன். எந்த மனைவி தன்னுடைய கணவரை கோபம் மூட்டிட்டு அவங்க தகராத அவங்க மீது சண்டை போட்டு அவங்களை கொச்சியான வார்த்தைகளால் பேசி அந்த கணவன் ரொம்ப மனக்கவலைக்கு உண்டாகி அந்த நிலையில ஒரு பெண்மணி ஆயுள் முழுவதும் அல்லாம கொலக்கட்டையாக இருந்து அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னாலும், என்னதான் 5 வக்து தொழுதாலும் அந்த பெண்மணி அந்த கணவர் சந்தோஷம் அடையாத வரை இந்த பெண்மணியுடைய தொழுகை அவளுடைய காதுக்கு மேலே போகாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம எல்லாம் யோசிக்க வேண்டும். இனிமேல் இன்ஷா அல்லாஹ் நியத்து வச்சுக்கோங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, ஆண்கள் வார ஜும்மாக்கு போய் கேட்டுருவாங்க, அல்லாஹ்வையும் அல்லாஹ் ரசூலை பற்றி கேட்டுருவாங்க. ஆனால் பெண்களாகிய நம்ம வீட்டு வேலையில என்ன பண்ணிடுவோம், மூழ்கிடுவோம். அதனால இந்த 30 நாள் 25 நாள் 26 நாள் இன்ஷா அல்லாஹ் இருக்கு. அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. இந்த 26 நாளில் நான் சொல்லக்கூடிய அல்லாஹ்வால் எனக்கு உள்ளத்தில் போட்டால் அந்த விஷயத்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த 26 நாளை என்னைக்கு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஆண்கள் ஜும்மாவில் போய் கேட்டுருவாங்க, உங்களுக்கு அல்லாஹ்வையும் அல்லாஹ் ரசூலை பற்றி கேட்கக்கூடிய எந்த வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்காது. அதனால இந்த 26 நாளில் நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு, உங்களுக்கு ஏதாச்சும் எனக்கு இந்த டவுட்டை பற்றி பயான் பண்ணுங்க என்பதாக நீங்கள் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் உங்களுக்கு தோதுவா நான் இன்ஷா அல்லாஹ் பயான் பண்ணுவேன். அல்லாஹு தஆலா நாம் அனைவருக்கும், நம்முடைய அனைத்து பெண்மணிகளுக்கும் கணவரை கட்டுப்படக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய வீட்டு பெண்மணிகளுக்கும் அல்லாஹு தஆலா தந்தல்வானாக. வாஹிரு தாவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.